ஹை ப்ரைஸ் லாட் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கூட ஒரு வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். மார்க் 14:36 அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் மட்டும் பாருங்கள். ஏன் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. பாருங்கள், என்னோடய வாழ்க்கையில் குறித்து நான் ஒரு சின்ன சாட்சி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா, நான் ஜாபுக்காக நான் காலேஜ் முடிச்சு ஜாபுக்காக ஒரு 7 மந்த் 8 மந்த்து கிட்ட நான் என்னோடய சித்தத்தின்படி என்னோடய சிந்தனையின்படி நான் ஓடிக்கொண்டிருந்தேன். அந்த 8 மந்த்தாகவே நான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு நான் ரெஸ்யூம் கொடுத்தேன். அநேக இடத்துல நான் தேடி போய் பார்த்தேன். எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. நான் ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் நான் உணவு ஒப்பு கொடுத்தேன். அப்பா, இது உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே, உமக்கு சித்தமாக இருந்தால் இது நடக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தேன். ஆனால் நான் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நான் போகல. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு வேலை தேடி வந்தது. நான் ஆண்டவர்கிட்ட சமூகத்தை நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, ஏன் சித்தத்தின்படி வேணாம் ஆண்டவரே, உமக்கு சித்தத்தின்படி நீங்கள் செய்யுங்க, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு ஆண்டவர் அதுக்கு அழகாக சொல்லுகிறார். இன்றைக்கி நீங்கள் உங்களோட சுயபதியோடு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் எப்படி போகணும், என்னுடைய பாதையில் நான் எப்படி போகணும், என்னுடைய பாதையில் நான் எப்படி நேரன்னு கரெக்டாக போகணும், இந்த வழியில் நான் போகணுமான்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட காத்திருங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி காத்திருந்தனோ, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி காத்திருக்கும்போது ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை தருவார். அதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சித்தத்தின்படி ஓடாத, அவரோட சித்தத்தின்படி நம்ம ஓடணும்னா கர்த்தர் எல்லாமே மாற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.